அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் அயலக தமிழர் தினம் 2026 விழாவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு தமிழ்நாட்டுடைய அடையாளத்தை சொல்லித் தர்றது மிக மிக முக்கியம். அதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் வேர்களை தேடி அப்படின்ற திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. ஆண்டுதோறும் வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழர்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளை தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நம்முடைய பண்பாட்டு சின்னங்களை, அடையாளங்களை எல்லாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பண்பாட்டு சின்னங்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை எல்லாம் அவர்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும், ஒரு பரவசம் ஏற்படும். இந்த உலகத்தில் நமக்கென்று இருக்கின்ற இடம் தமிழ்நாடு என்ற அந்த நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு நிச்சயம் ஏற்படும். இப்ப நம்முடைய அரசின் சார்பாக உங்க கனவை சொல்லுங்கன்னு ஒரு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அரசின் திட்டங்கள் பற்றியும் பயன்கள் பற்றியும் எதிர்காலத்தில் என்ன மாதிரி திட்டங்கள் வரணுன்ற மக்களோட கனவுகளை கேட்டு அறிகின்ற முயற்சி தான் இந்த உங்க கனவை சொல்லுங்கன்ற திட்டம். அதே போல அயலக தமிழர்களும் உங்களுடைய கனவுகளை இந்த வாரியத்தின் பொறுப்பாளர்களிடம், அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்களிடம் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய தேவைகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் ஏற்ற திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் தீட்டி கொடுப்பார்கள். உங்கள் அனைவரையும் சந்தித்து பேசியது மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவையும் எனக்கு தந்திருக்கிறது. உங்களுடைய அடுத்தடுத்த பணிகள் மேன்மேலும் சிறக்கட்டும். தமிழால் இணைவோம், தரணியில் உயர்வோம். இங்க வந்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த வெற்றியை தரும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் அயலக தமிழர் தினம் 2026 துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து உரையாற்றினார். அனைவரையும் ஒன்றிணைத்தது தமிழ் என்று தனது உரையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார்.